ஆத்ம நமஸ்காரம். ஸ்ரீ லக்ஷ்மி சாய் தன்வந்திரி கிளினிக்ல இருந்து டாக்டர் சிந்து. நம்ம வீட்டில் எப்பயுமே ஒரு பேட் வைபு, பேட் ஸ்மெல்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு பேர் தான் ஹவுஸ் கிளென்சிங். பேட் வைப் எங்கேருந்தெல்லாம் உருவாகும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடைந்த கண்ணாடி, பழைய துணி, யூஸ் பண்ணாத ஏதோ உடைஞ்சு டேமேஜ் ஆன ஒரு பொருள், இருந்தெல்லாம் பேட் எனர்ஜி அதில் ஃபார்ம் ஆகும். ஒரு குட்டான ஒரு ஒரு பாத்திரத்தில் நம்ம பூவெல்லாம் வச்சு அதை பூஜையெல்லாம் பண்ணும்போது அதை பார்க்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கு, வாவ் அப்படின்னு இருக்கு, பக்தி பரவசம் வருது நம்மளுக்கு. ரொம்ப நம்ம ஹாப்பி மூட்க்கு போகிறோம், இல்லை டிவைன் மைண்டுக்கு போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பேடான ஒரு 4, 5 பேப்பரே சும்மா வீட்ல கசக்கி போட்டு பார்த்தா, "என்ன இவ்வளோ குப்பை கிடக்குது?" அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு எப்படி மாறுது? மனநிலை எனர்ஜி மாறுற மாரி, ஒரு விஷயத்துல உடைஞ்ச விஷயமோ, பழைய விஷயமோ, யூஸ் பண்ணாத விஷயமோ, இல்ல அதே நம்மளுக்கு ரொம்ப அந்த எனர்ஜி அங்க பேடா இருக்கும். இந்த மாரி இருக்கிறது எல்லாமே எடுத்து போட்டுடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர். இந்த நியூஸ் பேப்பர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, பீரோல எல்லா இடத்துலயும் வைப்பாங்க. அப்புறம் பணம் சேரல அப்படின்றது நம்மளுக்கு வரும். நியூஸ் பேப்பர்ஸ் வைக்கிறது, அதே மாதிரி நம்மளோட ஷெல்ஃப்ல எல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் வைப்போம். இது வைக்கக்கூடாது. எழுதுறதெல்லாம் எந்திரம், சொல்றதெல்லாம் மந்திரம் சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இதோட இருக்கிற எழுத்து, யார குத்துனாங்க, நெகட்டிவ் வேர்ட்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா? இதோட எழுத்து எல்லாமே வைப்ரேட் நம்மளோட ஹவுஸ்ல அந்த நம்ம கண்ணுக்கு தெரியாது, அந்த வைப் அங்க இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, கேலண்டர்ஸ் இருக்கலாம், இல்ல ப்ரவுன் ஷீட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்க வீட்ல இருக்கிற நெகட்டிவ், நீங்க பயன்படுத்தாது, உடைஞ்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளென்ஸ் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு வைபை உங்களால சென்ஸ் பண்ணவே முடியும். அது பண்ணிட்ட பிறகு இந்த பச்சை கற்பூரம், மஞ்சள் போட்டுட்டு நீங்க ஃபுல்லா உப்பு, கல்லுப்பு, இது லட்சுமி சாய் தன்வந்திரி கிளினிக்ல இது ஒரு கிடைக்குது இந்த ப்ராடக்ட். இதை நீங்க போட்டு வீடு ஃபுல்லா தொடச்சிடுங்க, தெளிச்சு விடுங்க, வாசலை தெளிச்சு விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா வித அஷ்ட ஐஸ்வர்யம் உங்க வீடு தேடி வரும். தேங்க்யூ. ஆத்ம நமஸ்காரம்.